இந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே புறப்பட போகின்ற வார்த்தைகளை ஒப்புவிப்போம். அதே வேளையிலே அவருக்கும் அவருடைய சபைக்கும் குடும்பத்தாருக்கும் நாங்கள் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க அவரிடம் ஒப்படைப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென் பிரதர், தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தினுடைய முதல் நாள் பிரசங்கத்திலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சங்கம் வானொலி அனைத்து டீம் ஒர்க் பண்ற எல்லோருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கவும் சுகம் பலன் பெற்று இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த மாலை நேரத்திலே இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் சில வாக்குத்தத்தமான வசனங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். கிருபை என்ற தலைப்பில், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த கிருபை நமக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட கிருபை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். ஜீவனுள்ள நாமத்தை பற்றி கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் கிருபை தொடர்கிறது. இந்த ஆண்டிலே கர்த்தர் கிருபையாக இந்த ஆண்டை காலெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தந்தார். அவருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 10 இவ்விதமாக சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உன்மேல் மனதுருகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த மலை என்பது மனிதனால அசைக்க முடியாதது ஒன்று. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர்.
அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், மலைகள் விலகினாலும் மலைகளை விலகுவது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. மண்ணாக இருக்கும் ஒரு மலையாக இருக்கலாம், பாறையாக இருக்கும் ஒரு மலையா இருக்கலாம், பாறையும் மண்ணும் சேர்ந்து ஒரு மலை இருக்கலாம். இவைகளை அகற்ற வேண்டும் என்றால் மனிதன் எத்தனை ஆண்டுகள் அதற்கு வேலை செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்திலே அநேக வசதி இருக்கிறபடினாலே குறுகிய காலத்தில் அகற்றலாம். ஆனால் அது மாதங்கள், வருடங்கள் கடந்து செல்லும் என்பது உண்மை. அப்பேற்பட்ட ஒரு மலையே விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு தள்ளி சென்றாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும். சமாதானத்தை அருள வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையின் மூலமாக நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போ பர்வதங்கள், மலைகள் விலகினாலும் கர்த்தருடைய கிருபை உன்னையும் என்னை விட்டு விலகாது. விலகாமல் நிலைத்து நிற்கின்ற கிருபை. எந்த காலங்களில் நாம் கடந்து சென்றாலும் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அவர் மீது அன்பு வைக்கின்ற பிள்ளைகள், அவர் மீது பாசத்தை வைக்கிற பிள்ளைகள், அவரையே நம்பி தன் வாழ்நாளெல்லாம் அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை விலகி செல்லாது. இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூலோகத்தில் காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. நீ நானும் ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் காலத்தில் பிறந்திருக்கிறோம். கிருபையாய் நம்மை கர்த்தர் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். அப்ப ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விலகாத கிருபையை கொடுக்கிறவர், விலகாத கிருபையை கொடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம், அவருடைய நாமத்தினுடைய வல்லமை நம்மை ஆட்கொண்டு நம்மை விடுதலை கொடுத்தது. கிருபை, விலகாத கிருபையை உனக்கும் எனக்கும் இந்த ஆண்டில் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதது. இந்த அருமையான வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையில் யாராரோ விலகி செல்லலாம், நம்பினோர் விலகி செல்லலாம், நேசித்தவர்கள் விலகி செல்லலாம், கூட இருந்தவர்கள் விலக்கி செல்லலாம், குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் விலக்கி செல்லலாம்.
இந்த உலகத்திலே பெரிய மாற்றத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் வசதி வந்த பிறகு ஏழ்மையாயிருக்கிற மனிதனை விட்டு பிரிந்து செல்லலாம். நமக்கும் அவருக்கும் யோசித்து பார்க்கும் போது அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமை உள்ள தேவன், படைப்பின் காரண கர்த்தர், எல்லாவற்றையும் படைத்தவர், உன்னை என்னையும் படைத்தவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தினுடைய எல்லாவித மிருகங்களும் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் மனிதர்களை எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு விலகாத கிருபையை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் அநேகரும் நம்பினோரெல்லாம் விலகி செல்லலாம். கர்த்தராகிய தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த புதிய ஏற்பாட்டிலே அவருடைய கிருபை உன்னையும் என்னையும் விட்டு விலகாது என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த கிருபை விலகாமல் இருப்பதற்கு நம்மீது மனதுருகிற கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கையை பண்ணினவர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சமாதானம் நமக்குள்ளே பிரவேசித்தது. சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டோம். சமாதானத்தின் பிறகு நம்மை ஆளுகை செய்கிறவராய் நம்மோடு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் என்றானார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கிருபை விலகாது. விலகாத கிருபை எப்படி இருக்கும் என்றால், சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், அவன் ஜீவன் இருக்கிற வரையிலும் அவருடைய கிருபை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அங்கு பார்த்தோம், மேலே வசனத்தில் கிருபையும் சமாதானத்தை குறித்து பேசப்பட்டது. கிருபையின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது, அவனுடைய வாழ்நாள் எல்லாம் ஒன்று தொடரும். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை. மேல் வசனத்தில் கிருபையும் சமாதானத்தையும் விலகாதபடி நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற கர்த்தர், இந்த சங்கீதக்காரன் எழுதின பாடல் மூலமாக அவனுடைய நம்பிக்கை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடருகிற கிருபை, இந்த தொடருகிற கிருபை, தொடருகிற நன்மை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் வந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எண்ணுக்கடங்கா நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய வந்தவர். அவரால் என் வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கையும் நன்மை தொடர்கிறது. நன்மை என்னுடைய கருத்தை நீட்டிருக்கிறார். நன்மையினாலே முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை
மன்னித்து பாவத்தை நீக்கி நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு நல்வாழ்வை கிடைக்கிற ஒரு நன்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நன்மையை பெற்றிருக்கிறோம். அந்த நன்மை தொடர்கிறது. இன்றைக்கு, நாளைக்கு, வருங்காலத்தில், மூச்சு இருக்கிற வரையிலும், ஜீவன் இருக்கிற வரையிலும் நன்மை தொடரும், கிருபை தொடரும். நன்மை செய்து கொண்டே இருப்பார். நன்மை செய்வதில் அவருடைய கரம் குறுகி போவதில்லையா? அவருடைய நன்மை நம்மை தொடர்கிறது. எந்த விதத்தில் பிசாசு உனக்கும் எனக்கும் தீமை செய்வதற்கு அவன் புறப்பட்டு வந்தாலும் நன்மை செய்கிற கர்த்தர் வாதாடுகிறவராய் நமக்கு நன்மை செய்து நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் போதுமானவராய் இருந்து நம்மை ஆதரிக்கிறார். போதுமானவராய் இருந்து நம்மை நன்மை செய்கிற கர்த்தராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்கிறவர், நம்மோடு நம்முடைய ஜீவனோடு ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றி நாம் ஆசீர்வாதமாய் இருக்க அவருடைய நன்மையான காரியங்கள் நம்மை தொடர்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிற கர்த்தர் உனக்கு எனக்கு நன்மை செய்திருக்கிறார். நாம் திரும்பி பார்க்கும் போது எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மூலியமாக தொடர்கிறது, தொடர்ந்தது. எத்தனை நன்மைகளை நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம். அவருடைய நன்மை நமக்கு முற்றிலுமாக உதவிக்கரத்தை நீட்டி நன்மை செய்கிற கர்த்தர். தேவனை போல இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள் யாரும் இல்லை. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நேசிக்க, அவரை பின்பற்ற, அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க, அவருடைய வசனமாகிய தேவனுடைய வசனத்தை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை தொடரும், கிருபை தொடரும். ஜீவன் இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். அது அவனுடைய விசுவாசம், சங்கீதக்காரனுடைய விசுவாசம். சங்கீதக்காரனுடைய விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிற நாம், எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகளை பெற்றிருக்கிற நாம், அது நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதே நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நன்மைகள் உன்னை என்னையும் தொடர்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு அதிகமாக துதிக்க, ஸ்தோத்திரிக்க. 34ஆம் சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நூத்தி 3ஆம் சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப ஆத்மாவை தட்டி எழுப்பி ஸ்தோத்திரம் செலுத்துவதிலும், எல்லா காலங்களிலும் துன்பத்தின் காலை, கவலையின் காலை, வேதனையின் காலை, சந்தோஷத்தின் காலை, சமாதானத்தின் காலங்கள், எல்லா காலங்களிலும் கர்த்தரை துதிக்கிற, தன்னுடைய நாவிலே கர்த்தருடைய துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற கர்த்தரை துதிக்கிற ஒரு நபராய் வாழ்கிறார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தொடருகிற இந்த நன்மை கிருபை கர்த்தரால கிடைக்கப்பட்டது. ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு சங்கீதக்காரன் துதித்து நம்மையை பெற்றுக்கொண்டான். ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுகிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறான். ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவருடைய கிருபையை பெற்று வாழ்வதில் முதலிடம் பெற்ற ஒரு சங்கீதக்காரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். அப்ப கர்த்தருடைய வீட்டிற்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நன்மை செய்து அனுப்புகிறார், கிருபை கொடுத்து அனுப்புகிறார், ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்தின் மீதி, தேவனுடைய கர்த்தருடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், அவருடைய ஸ்தலத்தில் வாழ்கிற வாஞ்சை பெற்றவன், தாகத்தை பெற்றவன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வீட்டினுடைய ஏக்கம், அவருடைய வீட்டினுடைய வாஞ்சை, அவருடைய வீட்டினுடைய தாகம் இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை பின்பற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னும் வரப்போகின்ற காலங்களில் அவருடைய நன்மை தொடரும் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு பாடுகிற இந்த பாடலை பார்க்கும்போது, கிருபையும் இந்த நன்மையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறது. ஆகவே தான் தேவனுடைய வீட்டுக்கு போய் அவரை துதிப்பதில், அவரை ஆராதனை செய்வதில், அவரை மகிமைப்படுத்துவதில் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்ப்பது கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிற கர்த்தர், நன்மையும் கிருபையும் கொடுக்கிற கர்த்தர். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், தேவனுடைய வீட்டிற்கு சென்று அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அவர் பேசுவதை கேட்கின்ற ஒரு வாஞ்சை, தாகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்திலே போய் அவரை தொழுது கொள்ள, அவரை பின்பற்ற, அவருடைய வசனத்தை கேட்க, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க, விண்ணப்பத்தெல்லாம் அவருடைய பாதத்திலே ஊற்றிவிட, அவரே கர்த்தராய் இருந்து நம்மை வீட்டுக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவருடைய வீட்டிலிருந்து தொடர்கிற கிருபை சங்கீதக்காரனுக்கு தொடர்ந்தது போல, மூச்சு இருக்கிற வரையிலும் கர்த்தர் சங்கீதக்காரனோடு, தாவீது அரசன் ராஜாவோடு கூட இருந்தார். வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் என்னவென்றால்,
ஆண்டவருடைய கட்டளை எங்கு யார் உடைக்கிறார்களோ அங்கு இஸ்ரவேல் ஜனத்தார் தோல்வியை சந்தித்தார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு நன்மை கிருபை தொடர்ந்தது, ஜெயத்தை பெற்றார்கள். கோலியாத்தை ஒரு தாவீது கொன்றார் என்றால், தாவீதோடு இருந்த கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்தார். ஒரே ஒரு கல்லினாலே ஒரு சத்ருவை அடித்து தள்ள கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடருகிற கிருபையை வைத்து நாம் வாழும் போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது பார்த்தோம் கிருபையும் சமாதானம், இரண்டாவது நன்மையும் கிருபையும், மூன்றாவதாக கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அப்போ கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தில் நீ நானும் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர்கிற பிள்ளைகளாய் இருக்க, அவருடைய சத்தியத்திற்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சத்தியம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, சத்தியமும் கிருபையும் இயேசுவின் மூலமாக வந்தது. அப்போ இந்த கிருபையின் காலத்தில் வருகிற கிருபையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் அந்த மேலான சத்தியத்தை, சுவிசேஷத்தை நமக்கு கொண்டு வந்தார். அவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கிருபையை பெற்றோம். யார் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்க பெருக்கும், கிருபை பெருக்கும். சத்தியத்தை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கிருபையினாலே கனப்படுத்துவார். கனப்படுத்துகிற வாழ்க்கை அவருடைய கிருபையினாலே நம்மை ஆதரிக்கிறார். அவருடைய கிருபையினாலே தேற்றப்படுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பசுத்தமாக்குறது, அவருடைய சத்தியம் நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய சத்தியம் இருளை அகற்றி ஒளியை கொடுக்கிறது, அவருடைய சத்தியம் நம்முடைய பலவீனத்தை நீக்கி பலனை கொடுக்கிறது, அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை கவனமாய் செயல்முறையில் கொண்டு வந்து வாழ்க்கையில் நிறுத்த வேண்டும். இதுதான் இந்த சத்தியத்தை அதிகமாக கேட்போம், ஆனா நடைமுறை கொண்டு வருவதில் பிரச்சனை அநேகருக்கு உண்டு. சத்தியத்தை வாசிப்போம், வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு பிசாசு பல சோதனைகளை கொண்டு வருவான். ஆகவே கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் இதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அப்போ இந்த இதயம் ஒரு மையமாய் இருக்கிறது, இதயம் ஒரு பலகையாய் சித்தரிக்கிறது வேதம்.
அந்த இதயமாகிய பலகையில் எழுதி கொண்டால் எந்த நேரத்திலும், இரவிலோ பகலிலோ சாயங்காலத்திலோ மதியிலோ எந்த நேரத்திலோ காலையிலோ இரவு நேரத்திலோ எந்த நேரத்தில் அவருடைய சத்தியத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறாயோ, இதயத்தில் எழுதப்பட்ட, இதய பலகையில் எழுதப்பட்ட அந்த சத்தியம் எப்போதும் உன்னுடைய காதுக்கு தொனியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த கிருபை சத்தியம் நம்மை விட்டு விலகக்கூடாது. மேலே பார்த்தோம், நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. அதற்கு மேலே பார்த்தோம், கிருபையும் சமாதானமும் நம்மை விட்டு விலகாதது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த சத்தியத்தை பெற்றோம். அவர்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம், கிறிஸ்து என்னும் கர்த்தர் சத்தியத்தை கொண்டு வந்தவர், சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை அருள்கிறார். அப்போ நம்முடைய இதயம் அவருடைய வசனத்தை காக்கிற இதயம், அவருடைய வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். இப்படி கிருபையும் சமாதானமும், நன்மையும் கிருபையும், கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அது தொடரும் பொழுது பலவிதமான சோதனைகள் வரலாம். அந்த சோதனையில ஒன்று நம்முடைய சரீரத்தில் பலவீனம் தாக்குவது, நம்முடைய சரீரத்திலே வேதனைகள் தாக்குவது. எனக்கு அருமையானவில்லை, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே பவுல் அவர்கள் சரீரத்திலே ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக அநேக முறைகள் அவர்கள் ஜெபித்தார்கள், அது குணமாக்கப்பட வேண்டும். அவர் மூலமாக அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள், அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் குணமாக்கப்பட்டார்கள், அநேகர் விசுவாசத்தில் பலனடைந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு அப்போஸ்தலர் பவுலாகிய அவர் அநேக சபைகளுக்கு நிருபங்களை எழுதும் போது அவர் கர்த்தருடைய சத்தியத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசன். ஒரு முறை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் அவரை தேர்ந்தெடுக்கிறார், வழியில் சடிதியில் சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொல்லுகிறார். அன்றோட பழைய வாழ்க்கை முடிந்தது, புதிய வாழ்க்கை இயேசுவோடு துவங்க ஆரம்பித்தார். தன் பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொண்டு வருகிற ஒரு நபரை சடிதியில் சந்தித்தார். அவர்தான் சுகவீனம் அடைந்த போது அந்த சுகவீனத்திற்கு ஏற்ற கர்த்தர் பேசினது என்னவென்றால், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதுமான கிருபை, விலகாத கிருபை, தொடரும் கிருபை, போதுமான கிருபை. இந்த கருமையானவளே, போதுமான கிருபையை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
சுகவீனத்தில் எத்தனையோ முறை நான் ஜெபிக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் வியாதி நீங்கினபடி இல்லை. என் வியாதி என்னை தொடர்கிறது, இன்னும் அதிகமாய் மாறுகிறது. அது நிமித்தமாக சோர்வு அடைகிறேன், அது நிமித்தமாக பலவீனம் அடைகிறேன், அது நிமித்தமாக கண்ணீர் விடுகிறேன், அது நிமித்தமாக கவலைப்படுகிறேன். இரவு நேரத்தில் நித்திரையும் இழக்கிறேன் என்று அநேகர் சொல்லலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக, பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுவது, என் கிருபை உனக்கு போதும். உன் வியாதியின் என்ன பலவீனம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் தாங்கக்கூடிய பலனையும் தாங்கக்கூடிய வல்லமையும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டிலே என்ன பலவீனங்கள் நம்மை தாக்கினாலும் அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாயிருக்கு. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவருடைய கிருபை போதுமானதாயிருக்கு. உன் பிள்ளைகளுக்காக வேண்டுகிறாயே வேண்டுதல்கள், ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கிருபை, போதுமான கிருபையை கொடுப்பார். வாழ்க்கையிலே நொந்து நாளை என்ன நடக்க போகிறதோ என்று தெரியாமல் இருக்கிற உனக்கு அவருடைய கிருபை போதுமானதாய் தாங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களில் பலவீனத்தை நீக்கி பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆகவே தான் பவுல் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன். இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரர்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே சமாதானத்தை பெற்றோம். கிருபையினாலே நன்மை பெற்றோம். கிருபையினாலே சத்தியத்தை பெற்றோம். கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றோம். ரட்சிப்பு என்பது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பாவத்தை மன்னிக்கக்கூடிய, மன்னித்த பிறகு ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். அந்தகார சக்தியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து, பாவத்தினுடைய டாமினேட்டிலிருந்து, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பிரிக்கப்பட்டோம். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவான். ஏனெனில் தம் ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கப்பட்ட பாவம் நம்மிலே இருந்து அது கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியம். ஆகவே ரட்சிப்பு, கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்காக அவர் பாடுபட்டது, அந்த ரட்சிப்புக்காக இரத்தத்தை சிந்தித்தது, அந்த ரட்சிப்புக்காக அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது, அவருடைய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய கிருபையின் மூலமாக அவர் தன்னை தானே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு காரண கர்த்தராய்
உலகத்தின் இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராய் மாறினார். அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் அவனை டாமினேட் பண்ணுகிறது, பிசாசின் பிடியில் இருக்கிறான். ஆனால் உனக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டது கிருபையாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், மீட்பை பெற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்யத்தக்க விளங்க செய்வதற்காக, அப்போ மேன்மையான ஒரு ஐஸ்வர்யம் வருங்காலத்தில் நமக்கு உண்டு. அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த தயவு, அந்த கிருபை. இந்த இடத்துல பார்க்கும்போது கிருபையும் அவருடைய தயவும் வருங்காலத்தினுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ராஜாதி ராஜாவாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கிருபை. சங்கீதக்காரன் இவ்விதமாக அவன் வேண்டுகிற வேண்டுதல் என்னவென்றால், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். இது ஒரு ஜெபமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். கொடுத்திருக்கிற இந்த கிருபையான 2026 துவங்கப்பட்ட 5வது நாளில் காலை எடுத்து வைத்திருக்கிறோம். மீதியா இருக்கிற மாதங்கள், வாரங்கள், இந்த வருடத்தினுடைய முடிவு வரையிலும் நம்முடைய ஜெபம் சங்கீதக்காரனை போல இருக்க வேண்டும். காலையிலே எழுந்து அவரை தேடும் போது காலையிலே உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளோம். கிருபையினாலே விடுவிக்கப்பட்டோம், கிருபையின் மூலமாக விடுவிக்கப்பட்டோம். கடைசியாக யோவான் 1:17 சொல்லுகிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக மோசையினுடைய நியாயப்பிரமாணங்களை யூத ஜனம் கையாண்டது. அது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது. இப்போ இயேசுவை அடைந்தவன் கிருபையும் சத்தியத்தை அடைவான். இயேசுவை அடைந்தவன் கிருபையும் நன்மையும் பெறுவான். இயேசுவை அடைந்தவன் விலகாத கிருபை பெற்றுக் கொள்வான், தொடருகிற கிருபை பெற்றுக் கொள்வான், போதுமான கிருபை பெற்றுக் கொள்வான். இந்த இரவு நேரத்தில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் போதுமான கிருபையை கொடுத்து கிருபையும் சத்தியமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்மையும் கிருபையும் பெற்று இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆண்டெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான போதுமான கிருபை, தொடரும் கிருபை, விலகாத கிருபை, ஆதரிக்கும் கிருபை,
தேற்றும் கிருபை. இந்த கிருபையை கர்த்தர் இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கும் நமக்கும் கொடுத்து, கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபையினாலே உங்களை வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர், நீரே ஜீவிக்கிறவர். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற எங்களுக்கு கிருபையாய் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், கிருபையாய் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், கிருபையாய் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவும், கிருபையாய் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டான அந்த சத்தியத்தை அடைவதற்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் எங்களை மாற்றினது, அதற்காக ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருபையும் உள்ள இயேசு, உம்மால இந்த கிருபை எங்களுக்கு கிடைத்தது, உம்மால இந்த சத்தியம் எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை தொடரட்டும், உம்முடைய கிருபை விலகாமல் இருக்கட்டும், உம்முடைய கிருபை போதுமானதாய் இருக்கட்டும், உம்முடைய கிருபையினாலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், உம்முடைய கிருபையினாலே நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும், உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் வாழட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கிருபையும் சத்தியமும் என்ற தலைப்பெண்களே இன்றைய நாளிலும் அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்துகிறீர்கள். மாதத்தின் மறுநாளிலே, வாரத்தின் மறுநாளிலே, வருஷத்தின் மறுநாளிலே கிருபையை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாசதே நேரம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறு ஒலிபரப்பை கேட்டு ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. ஆமேன். God bless you, brother. Thank you. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். எங்களுடன் ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார்.